நம்ம இன்னைக்கு ஒரு செல்லோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொட்டு ரத்தத்துல மட்டுமே 7 லட்சம் செல்கள் இருக்கு. 7 lakhs ஆஃப் செல்ஸ் ஆர் தேர். இந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் நான் சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களும் இருக்கு. உட்கரு இருக்கு, சைட்டோபிளாசம் இருக்கு. அதுக்கடுத்து அந்த செல்லுக்கு எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய மைட்டோகான்ட்ரியா. நம்ம நடந்துட்டு இருக்கிற டைல்ஸ் மேல உங்களுக்கு வந்து ஆதாய சக்தி இருக்காது, பிராண சக்தி இருக்காது. அப்ப அது வந்து உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்க முடியாது. பட் அதே இது நீங்க எந்த மண்ணுல ஒரு செடி வளருமோ அந்த மண்ணுல போய் நீங்க கால் பட்டுச்சு அப்படின்னம்னா அந்த மண்ணுல பஞ்ச பூதங்களும் இருக்கும். இன்னைக்கு ஒரே ஒரு சோர்ஸ், வாட்டர் சோர்ஸ் வந்து மழை மூலமா கிடைக்கிறது. அதுவும் ஆசிட் மழையா இன்னைக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம மழை பெய்யறப்ப அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா மழை தண்ணிய பிடிச்சு பயன்படுத்துறதுனால நான் இந்த கழிவுகள் முழுசா வெளியில போகுதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை என்னுடைய மலம் நல்லா கழியல அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு அசதியாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா வாயில கொப்பளிச்சு அதுக்கப்புறம் விழுங்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் 10 minutes. 1 glass ஆஃப் ஜூஸை குடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்படி குடிச்சீங்க அப்படின்னம்னா நம்ம பிஎம்சி ஆத்ம நம்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த அற்புதமான இந்த காலை நேரத்தை ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு விஷயமா இது பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். கூட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இந்த இயற்கை பத்தி சொல்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா நான் உணர்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த லதாமா அவங்களுக்கும் பிஎம்சி அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என் மனதார்ந்த நன்றியை சொல்லிட்டு இந்த ஒரு செஷனை நம்ம ஒரு சின்ன சாண்டிங்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் நேரா நிமிர்ந்து உட்காரலாம். கண்கள் மூடி நல்ல ஆழ்ந்த உள் சுவாசம். ஒரு முறை ஓம் சொல்லவும். ஆழ்ந்த உள் சுவாசம். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மாமிருதம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவா கண்கள் திறப்போம். அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி என்னை எடுத்துச்சு. அசத்தியம்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தவறான விஷயங்களை சரின்னு நினைச்சு நம்பிட்டு இருப்போம். சில பொய்யான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அது உண்மைன்னு சொல்லப்படும். அந்த மாதிரி தவறான விஷயங்கள்ல இருந்து உண்மையை நோக்கி என்னை எடுத்துட்டு போ. தமசோமா ஜோதிர்கமய. தமஸ் அப்படின்னம்னா ஒரு செயலிழந்த நிலை, இருளான நிலை. அந்த நிலையிலிருந்து ஜோதிர்மயமான நிலைக்கு என்ன எடுத்துச்சு. பிரகாசமான ஆக்டிவான செயல்புரியக்கூடிய நிலைக்கு என்ன எடுத்துச்சு. மிருத்யோர்மா அமிர்தம் கமய. மிருத் அப்படின்னம்னா அழியக்கூடியது, அழிவிலிருந்து அழியாத நிலைக்கு எடுத்துச்சு. ஸோ இது வந்து ஒரு வேத மந்திரம். இந்த வேத மந்திரத்தோட அதிர்வலைகளோட இந்த வைப்ரேஷன்ஸோட we will start our session. அம்மா சொன்ன மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னோம்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு பெயின் ஆச்சு. அப்போ போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்க, டான்சிலைட்டிஸ் இருக்கு, அதனால இந்த இதுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சின்ன வயசுல ஒரு சர்ஜரி, அது தொண்டையில போய் பண்றது அப்படிங்கிறது அப்போ நம்மளுக்கு ரொம்ப அலார்மிங்கா இருந்துச்சு. அப்போ இன்னொரு மெடிக்கல் ஒப்பீனியன் கேட்கலாம், செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போறப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இட் இஸ் நாட் நெசசரி. இந்த ஏஜுக்கு வந்து இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல வந்து ஒரு 14 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு செல்ஃப் இம்யூனிட்டி டெவலப் ஆயிடும். ஸோ அந்த சமயத்துக்கு அது தேவைப்படாது. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு மெடிசின்ஸ் தரேன், அதுவே நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு தேர்ட் ஒப்பீனியன், பிகாஸ் ரெண்டு வேற வேற ஒப்பீனியனா இருக்கிறதுனால வி ட்ரை தேர்ட் ஒப்பீனியன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அளவுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தர வேண்டியது கிடையாது, நீங்க வந்து சும்மா நேச்சுரலா ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு அதுக்கான சின்ன சின்ன மெஷர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னம்னாலே இது சரியா போயிடும். ஸோ இப்படி 3 டாக்டரும் 3 விதமா சொன்னது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. ஸோ எதனால ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்களே, பட் என்னுடைய ரியாலிட்டி என்ன, என்னுடைய உடம்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த உடலை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு இனிஷியேட் ஆச்சு. அப்ப இருந்தே வந்து நான் மெடிக்கல் லைன்ல வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்துல எனக்கு வந்து ஒரு 10th அந்த ரேஞ்ச்ல வந்து நம்ம பாரத தேசத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நம்ம பாரத தேசத்துடைய 64 ஆயுர்கலையில மருத்துவம் ஒண்ணு. அந்த மருத்துவத்துல ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், இது எல்லாத்தையும் பத்தியும் ஒரு
கோடிங் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து என் மனசுல வந்து திஸ் இஸ் மை என்னுடைய லைஃப் ஜேர்னிக்கு இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷனா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்ப தோணுச்சு. யோகாவை கத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துல எங்க ஊர்ல வந்து இட்ஸ் வெரி வில்லேஜ் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து யோகா சொல்லி கொடுக்கறதுக்கு லேடி டீச்சர்ஸ் கிடையாது. ஸோ அதனால வந்து அந்த யோகா கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தனியாக ஆவல் இருந்துச்சு. நான் கரெக்டா 12th முடிக்கிறப்போ எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில வந்து இந்த கோர்ஸ் அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட், நாங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். அந்த சமயத்துல அதனுடைய ஃபியூச்சர் அதெல்லாம் எதுவும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஐடியா கிடையாது. பட் காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு என்னால நிறைய ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அலோபதியில வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொன்ன கண்டிஷன்ஸ் ஆகட்டும், ஆர் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து லைஃப் டைம் டிசீசஸ், நீங்க வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆர்த்தரைட்டிஸ், ஆஸ்துமா, ஸ்கின் ப்ராப்ளம், ஈவன் ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு காட்ஸ் கிரேஸ் ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படிங்கிற ஒரு ஆவல் எனக்கு நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால நிறைய செஷன்ஸ் இங்க வரக்கூடியவங்களுக்குமே எங்களுடைய ரொட்டீன்ல எவ்ரிடே இங்க இருக்கக்கூடிய எல்லா கெஸ்ட்ஸுக்கும் எங்க ஹெல்த்துக்காக வந்திருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் மார்னிங் 1 hour வந்து வி யூஸ் டு டேக் செஷன்ஸ். இதுல வந்து நேச்சுரோபதினா என்ன இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ லதாமா இந்த ஒரு பிளாட்ஃபார்மை சொல்லி அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஹாப்பி உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இப்போ இயற்கை மருத்துவம் அப்படின்னம்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே வந்து இயற்கையில படைக்கப்பட்டிருக்கிறோம். இயற்கை அப்படிங்கிறது நம்ம பஞ்சபூதங்கள், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கறதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் எப்படி தனக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னா, உதாரணத்துக்கு இப்போ வந்து கடல்ல வந்து நிறைய நம்ம வேஸ்ட போடுறோம். மேபி எனி கப்பல்ல இருந்து எண்ணெயை கொட்டுறாங்க, ஆர் நம்ம நிறைய பாலித்தீன்ஸ் போகுது, நிறைய வேஸ்டேஜஸ் போய் அங்க போய் கலக்குது, சாய பட்டறைகள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய போகுது. அது என்ன பண்ணும், கரெக்டா ஒரு சுனாமி வந்து அது கடல் இருக்கக்கூடிய தன்னுடைய வேஸ்ட் எல்லாத்தையும் கரை கொண்டாந்து போட்டுட்டு இட் கோ பேக். ஸோ அப்ப அது வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. ஆனா அது சரி பண்ணிக்கிற முறை வந்து டிசாஸ்டரா இருக்கும், மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா அந்த இயற்கை தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகள் தான் இது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அதிகமான அளவுக்கு போர்வெல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்கிறோம். நிலநடுக்கம் வந்து அதோடைய அந்த எர்த் ப்ரெஷரை நார்மலைஸ் பண்ணிக்கும். இதே மாதிரி காற்றுக்கு அதிகமான பொல்யூஷன் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த பொல்யூஷன் கேத்ரினா புயல் மாதிரி ஏற்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் வந்து வானவியல் மாற்றங்களாகவும் நம்ம நினைப்போம். ஆனால் இதுக்கு நம்மளுடைய மேன்மேடும் காரணமா இருக்கு. தட் இஸ் டிஃபரெண்ட் பார்ட். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எப்படி நம்ம இயற்கைக்கு கெடுதல் பண்ணா இயற்கை தன்னைத்தானே சரி பண்ணிக்குமோ அது வந்து நம்மளுக்கு பிரச்சனைகளா மாறலாம், ஆனா இயற்கை சீற்றங்களா வரலாம். அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்கு நம்ம கெடுதல் பண்ணோம்னா இந்த உடல் தன்னோட சீற்றத்தை எப்படி காமிக்குது அப்படின்னா நோய் மூலமா காமிக்குது. இப்ப இந்த உடல் அப்படிங்கிறதும் பஞ்சபூதங்கள்னால ஆனது. இந்த உடல் அப்படிங்கிறது மண்ணு, காத்து, தண்ணி, இதே இந்த சேம் பிரபஞ்சத்துல என்ன இருக்குதோ அதே பஞ்சபூதம் தான் நம்மளுடைய உடலுக்குள்ளேயும் இருக்கு. இந்த உடலுக்கு இருக்கிற பஞ்சபூதம் நம்மளுக்கு கண்ணுக்கு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஹோல் பாடி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா இந்த ஹோல் பாடியில நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நிணநீர் மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், இனவிருத்தி மண்டலம், தசை மண்டலம், எலும்பு மண்டலம், இந்த மாதிரி நிறைய மண்டலங்கள் இருக்கு, சிஸ்டம்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு சிஸ்டத்துக்குள்ளேயும் நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இரத்த ஓட்ட மண்டலம். இந்த இரத்த ஓட்ட மண்டலத்துல பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இதயம், குழாய்கள், இரத்த குழாய்கள்ல வந்து தமனி, சிரை, இந்த இரத்த குழாய்கள் இருக்கு. இந்த இரத்த குழாய்களோட எண் வந்து கேபிலரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்கன்ஸ். இதுக்குள்ள வந்து திசு இருக்கு. இந்த திசு அப்படிங்கிறது ரத்தம். ரத்தம் அப்படிங்கிறது இட் இஸ் எ கனெக்டிவ் லிக்விட் டிஷ்யூ. இந்த திசுக்குள்ள செல்ஸ் இருக்கு. ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், அதாவது ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட், ரத்த தட்டுக்கள், இதெல்லாம் இருக்கு. இதைய நீங்க ஒரு செல் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு முட்டை எடுத்துக்கலாம்.
முட்டையுடைய வெள்ளைக்கரு மஞ்சக்கரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். உள்ளுக்குள்ள வந்து எக்கோ அதோடைய யோக் அந்த மஞ்சள் கரு மாதிரியே நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு உட்கரு இருக்கு. அந்த உட்கருக்குள்ளதான் ஆர்என்ஏ டிஎன்ஏ நம்ம சொல்றோம். இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏக்கள் அப்படிங்கிறது வந்து காந்த கற்றைகள், மேக்னெட்டிக் ஸ்ட்ராண்ட்ஸ். இந்த காந்த கற்றைகள் எப்படி தன்னை எனர்ஜைஸ் பண்ணிக்குது அப்படின்னம்னா நம்ம பூமாதேவி இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தியோட. ஸோ இன்னைக்கு வந்து அதை சயின்டிபிக்கா எப்படி சொல்றாங்க அப்படின்னா விட்டமின் ஜி, ஜியோ விட்டமின், அதாவது ஜியோ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியோட தொடர்பு இருக்கிறப்போ இந்த விட்டமின் ஜி அதிகமாகி இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ வந்து ரீஃபார்ம் பண்ணிக்க முடியும், ரீஸ்ட்ரென்த் பண்ணிக்க முடியும். இதனால கேன்சர் கண்டிஷன்ஸ்க்கு வந்து இன்னைக்கு பரியல் பாத்ஸ், மண் குளியல் கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கீமோதெரப்பி கொடுத்தாங்க அப்படின்னம்னா அந்த ரேடியேஷனை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக மண்ணால செய்த வீடுகள்ல இருக்கிறாங்க. இப்ப நீங்க பின்னாடி பாத்துட்டு இருக்கிறதும் மண் வீடு. இப்ப நான் எங்களுடைய வீடும் மண் வீடு. இந்த மண் வீட்டுக்குள்ள we faced so much challenge to receive the அந்த ஒரு டவர் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இதுக்குள்ள எந்த ரேடியேஷனும் உள்ள வராது. ஸோ இன்னைக்கு இந்த ரேடியேஷன்ஸ் மூலமா நம்மளுடைய அந்த காந்த சக்தி குறையுது. அதனால வரக்கூடிய இஷ்யூஸ்க்கு பூமாதேவியோட கனெக்ட் பண்றது மூலமா நம்மளுடைய அந்த இன்னர் ஜெனட்டிக்கல் இதை வந்து நம்ம ரீரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான நிறைய இன்னைக்கு ரிசர்ச்சஸ் போயிட்டு இருக்கு. வெரி பாசிட்டிவ். இதைத்தான் முன்னோர்கள் நம்ம சொன்னாங்க. நம்ம பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்கிறப்போ நம்மளுடைய உடலானது முழுமையான ஆரோக்கியத்தோட இருக்கும். ஸோ இப்ப எப்படி உட்கரு வந்து மண்ணோட நம்ம சம்பந்தப்படுத்துறோமோ அந்த உட்கருவை சுத்தி இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். இந்த இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது எகைன் இட்ஸ் அ ஃப்ளூயிட், இட் இஸ் அ நீர் சக்தி. நம்ம எந்த அளவுக்கு நீர் சக்தியோட இணைஞ்சிருக்கிறோமோ அந்த அளவு ஒரு செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு செல்லோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு ரத்தத்துல மட்டுமே 7 லட்சம் செல்கள் இருக்கு. 7 lakhs ஆஃப் செல்ஸ் ஆர் தேர். இந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நான் சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களும் இருக்கு. உட்கரு இருக்கு, சைட்டோபிளாசம் இருக்கு, அதுக்கு அடுத்து அந்த செல்லுக்கு எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய மைட்டோகான்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி பீடங்கள் இருக்கு. இந்த மைட்டோகான்ட்ரியாக்குள்ளதான் நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை, சாப்பாடு, பொங்கல், வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் உள்ள போகுது. இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லுக்குள்ள நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இட்லி, தோசை, சாதம் அல்லது என்ன வாட் எவர் இட் இஸ் நம்ம சாப்பிட்றோமோ அத்தனை விஷயங்களும் உள்ள நுழையுது. இதுக்குள்ள போய் ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறா மாறி இருக்கும். இந்த மூலக்கூறு தான் நம்ம சுவாசிக்கிற காத்தோட இணைஞ்சு சக்தியா மாறுது. இப்ப நம்ம பேசுறதாகட்டும், நீங்க கேட்கறதுக்காகட்டும், ஆர் கைகள் அசைக்கிறது, கால் அசைக்கிறது, எனி ஆக்டிவிட்டி. இப்ப நம்மளுக்கு இதுக்கு காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடும் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றும். சோ நம்மளுடைய ஒரு செல்லுக்குள்ள உட்கரு பார்த்தோம், சைட்டோபிளாசம் தண்ணி பார்த்தோம், மைட்டோகான்ட்ரியா அப்படிங்கிற சக்தி பீடங்கள் சூரிய சக்தியை பார்த்தோம். இந்த சூரிய சக்தி பர்ன் ஆகுறதுக்கு ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிற காத்து. நம்ம சுவாசிக்கிற காத்து ஒரு செல்லுக்குள்ள நுழையணும் அப்படின்னம்னா அந்த செல்ல வந்து வேக்யூல்ஸ் அப்படிங்கிற வேக்யூம் இருக்கணும், வெற்றிடம் இருக்கணும். ஸோ நம்ம வெற்றிடம் இருந்ததுனா தான் ஒரு செல் வந்து அந்த காற்றை உள்ள அலோவ் பண்ணும். அப்படி வெற்றிடம் இல்லை அப்படின்னம்னா அபாப்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், தட் இஸ் கால் செல் டெத். ஒரு செல் தன்னைத்தானே அழிச்சுக்கும். ஸோ இந்த வேக்யூம் இல்லை அப்படின்னம்னா ஒரு செல்னால சர்வை பண்ண முடியாது. இப்ப நம்மளுடைய உடம்புலையும் எல்லா செல்களையும் வேக்யூம் இல்ல, வெற்றிடம் இல்லை அப்படின்னம்னா காற்று நுழைய முடியாத அந்த சூழ்நிலைக்கு பேரு தான் மரணம். காத்து நுழைய முடியல அப்படின்னம்னா நம்ம we call this a last breathing. ஸோ இன்ஹேல் பண்ண முடியாத கண்டிஷன். எப்ப பண்ண முடியலன்னா காற்று உள்ள போறதுக்கு அங்க இடம் இல்லை. ஈவன் ஆக்சிஜன் மாஸ்க் நம்ம ஃபேஸ்ல வச்சா கூட சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் அங்க உள்ளுக்குள்ள வந்து லங்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல் ஆஃப் டாக்ஸின்ஸ் இருக்குது. அந்த டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா வெற்றிடம் இல்லைன்னா காத்து நுழைய முடியாது. ஸோ நம்மளுடைய உடல்ல பஞ்சபூதங்களான ஒரு செல்லுக்குள்ள உட்கரு மூலமா நம்மளுடைய காந்த சக்தி, அதாவது மண் சக்தி, சைட்டோபிளாசத்தின் மூலமாக நீர் சக்தி, மைட்டோகான்ட்ரியா சூரிய சக்தி, காற்று ஆக்சிஜன் பிராணவாயு, வேக்யூல்ஸ் வெற்றிடம், இந்த பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் இருக்கு. சோ நம்ம உடம்புல 120 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கிறதா ஒரு அப்ராக்சிமேஷன் சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு செல்லும் பஞ்சபூதங்களினால் ஆனது. சோ இப்பேற்பட்ட நம்மளுடைய உடம்பு பஞ்சபூதங்களினால் ஆன உடம்புக்கு இன்னைக்கு துரதிருஷ்டவசமா நம்ம எவ்வளவு பேர் இந்த பஞ்சபூதத்தோட இணைஞ்சிருக்கிறோம் நீங்க நினைச்சு பாருங்க. எவ்வளவு பேருடைய கால் நம்ம பாதம்
நல்ல ஃபெர்டைல் சாயிலுக்கு படுது. ஆக்சுவலி நம்ம வந்து நம்ம நடந்துட்டு இருக்கிறது வந்து மேபி ஒரு டைல்ஸா இருக்கலாம். ஆனா அந்த டைல்ஸ்ல வந்து உங்களுக்கு சூரிய சக்தி, நம்மளுக்கு எல்லா பஞ்சபூதங்களும் இணைஞ்சிருந்ததுனா தான் அது உயிரோட இருக்க முடியும். நம்ம நடந்துட்டு இருக்கிற டைல்ஸ் மேல உங்களுக்கு வந்து ஆதாய சக்தி இருக்காது, பிராணசக்தி இருக்காது. அப்ப அது வந்து உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்க முடியாது. பட் அதே இது நீங்க எந்த மண்ணுல ஒரு செடி வளருமோ அந்த மண்ணுல போய் நீங்க கால் பட்டுச்சு அப்படின்னம்னா அந்த மண்ணுல பஞ்ச பூதங்களும் இருக்கும். சோ அந்த மண்ணுல காந்த சக்தி அதிகமாக இருக்கும். சோ அந்த மண்ணோட நம்ம தொடர்பு கொள்றப்போ நம்மளுடைய உடலானது அந்த காந்த சக்தியை பெறும். அதே மாதிரி தண்ணி, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி இன்னைக்கு முழுக்க முழுக்க டீநேச்சர்டு வாட்டரா இருக்கு. இன்னைக்கு நான் வந்து சென்னையிலயோ ஆர் எங்க போனோம்னா நம்ம நியூஸ் பேப்பரோட சேர்ந்து ஒரு குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டிலும் கொண்டாந்து வைக்கிறாங்க. சோ இந்த தண்ணியில வந்து உங்களுக்கு பிராணசக்தி இருக்குமா அல்லது ஆகாச சக்தி இருக்குமா அப்படின்னம்னா தெரியாது. இந்த தண்ணியில போய் மீனை விட்டோம் அப்படின்னம்னா மீன் உயிர் வாழ முடியாது. இந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊத்துனீங்கன்னா செடி உயிர் வாழாது, பூ எடுக்காது. சோ அந்த மாதிரி உயிர் இல்லாத தண்ணிய நம்ம குடிக்கிறோம்னா நம்மளும் அதே நிலைக்கு போகும். எதை உண்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீங்க உயிருள்ள காற்றை சுவாசிக்கிறீங்க, உயிருள்ள தண்ணியை குடிக்கிறீங்க, உயிருள்ள மண்ணோட தொடர்பு கொள்றீங்க, உயிருள்ள உணவை சாப்பிடுறீங்க அப்படின்னம்னா உங்களுடைய உயிர் சக்தி மேம்பட ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம மண்ணோட தொடர்பு இல்ல. நல்ல தண்ணி, உயிர் சக்தி உள்ள தண்ணி, ஆறு தண்ணியோ அல்லது மழை தண்ணியோ அல்லது கிணத்துல இருந்து வரக்கூடிய ஊற்று தண்ணியோ குளங்கள்ல இருந்து வர தண்ணியோ இன்னைக்கு குடிக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு ஒரே ஒரு சோர்ஸ், வாட்டர் சோர்ஸ் வந்து மழை மூலமா கிடைக்கிறது. அதுவும் ஆசிட் மழையா இன்னைக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம மழை பெய்யறப்ப அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா மழை தண்ணிய பிடிச்சு பயன்படுத்துறதுனால நான் வரக்கூடிய ஒவ்வொரு செஷன்ஸ்லயும் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், அதன் மூலமா என்னென்ன மாதிரியான நோய்கள் சரியாகும், இதெல்லாம் நம்ம வந்து வரக்கூடிய அடுத்த செஷன்ஸ்ல பார்க்கலாம். சோ இன்னைக்கு என்னுடைய நோக்கம் இந்த உடல் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள்னால் ஆனது, அதுக்கும் நம்மளுக்கும் எவ்வளவு தொடர்பு இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த செஷனுடைய என்னுடைய நோக்கம். ஃபர்ஸ்ட் விஷயம் மண்ணு, அடுத்து தண்ணி, அதே மாதிரி காற்று. இன்னைக்கு நிறைய நம்ம காற்று வந்து மிஸ்யூஸ் பண்றோம்னு எனக்கு சொல்லலாம். நிறைய வீடுகள்ல நம்ம வந்து சென்னை அல்லது ஆந்திரால இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னம்னா அவங்களால ஏசி இல்லாம இருக்கவே முடியாது. திருச்சி இந்த மாதிரி ரொம்ப செங்கல்பட்டு இந்த மாதிரி ஏரியாலாம் நான் ரீசெண்டா டிராவல் பண்றப்போ அவ்வளோ சூடா இருந்துச்சு. நான் அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்ப எல்லாருமே ஏசி பயன்படுத்த வேண்டிய சூழலா இருக்கு. சோ இதை தவிர்க்க முடியாம இருக்கலாம். ஆனா நம்மளுடைய லங்ஸோட நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்போ நம்மளுடைய உடம்புக்கு என்ன காத்து வேணும்னா ஆக்சிஜன் நிறைஞ்ச காத்து தான் நம்மளுக்கு வேணும். இப்ப இன்னைக்கு பிரபஞ்சத்துல 78% நைட்ரஜன் இருக்கு, 21% ஆக்சிஜன் இருக்கு, ஒரே ஒரு சதவீதத்திற்கும் குறைவானதான் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. சோ இந்த காத்து இருந்துச்சு அப்படின்னம்னா நம்ம நல்ல விதமா இந்த காத்தை வந்து சுவாசிக்க முடியும். நம்மள உள்ள போற காத்து நம்மளுடைய உடம்புக்கு ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படிங்கிற கண்டென்ட்டா மாறி நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு பிளட்ல கொண்டு போய் ஹீமோகுளோபின் ஆர்பிசிக்கு கொடுக்கும். அது நம்மளுடைய உடம்புக்கு எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணும். அது நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுல இருக்கிற நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம்ம சுவாசிக்கிற காத்து இணைஞ்சு நம்மளுக்கு சக்தியா கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிற காத்து ஆக்சிஜனா உள்ள போகாம கார்பன் டை ஆக்சைடா போகுது. இப்ப நம்மளுடைய ரூம்ல வந்து 1% இருக்க வேண்டிய ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1 ஹவர்ல நீங்க ரூம்ஸ் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, ஜன்னல் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா நீங்க வெளிவிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அந்த ரூம்ல சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். நம்ம சுழல விடக்கூடிய ஃபேன் நம்ம ஆக்சிஜனை நம்மளுடைய வெளிவிட்ட கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணாது. அப்படி கன்வெர்ட் பண்ணாம ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னம்னா ஆக்சிஜன் எல்லாம் கன்சியூம் ஆயிட்டு இருக்கும். நம்ம அதுக்கு ரெசிப்ரோக்கலா கார்பன் டை ஆக்சைடை எக்ஸலேஷன் மூலமா வெளியில விட்டுட்டு இருப்போம். அந்த ரூம்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாயிட்டே இருக்கும். இட் மே நாட் ரீச் 21%. ஆனா இருக்க வேண்டிய 1% விட அதிகமாயிட்டே இருக்கும். சோ இப்ப கார்பன் டை ஆக்சைடு அதிகமான இந்த காத்தை சுவாசிக்கிறப்போ நம்மளுடைய ரத்தத்துல கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச ரத்தமாக கார்பாக்சி ஹீமோகுளோபினாக மாறி நம்மளுடைய உடம்புல ரத்தத்துல அசிடிக் ரத்தமாக மாறுது. இந்த அசிடிக் ரத்தம் கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் ப்ராப்ளம், பிட்ஸ் வர்றதுக்கு, ஸ்கின்ல வந்து அந்த பிளட் மூலமா வெளியில வரக்கூடிய அந்த அசிடிக் பிளட்ல இருந்து அசிடிக்
வேர்வையா வெளியில வரும். அந்த அசிடிக் வேர்வை ஸ்கின்ல வந்து எக்ஸிமா, ஸ்கின் இஷ்யூஸ் இதெல்லாம் வரும். அதே மாதிரி நுரையீரலுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காதனால ஆஸ்துமேட்டிக் ப்ராப்ளமா வரும். இந்த மாதிரி காற்று மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரோல் பிளேவா இருக்கு. ஆனா தவறான காற்று சுவாசிக்கிறதுனால அதனால அதிகமான அளவுக்கு நம்மளுக்கு கெடுதல்களும் ஏற்படுது. அதனால காற்றை பலப்படுத்திக்கிறதுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மரத்தோட, செடிகளோட, ஈவன் பாசிபிள் நம்ம வீடுகளை வந்து நிறைய செடி வச்சுக்கலாம். நம்மளுடைய இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கலாம். அது உங்களுடைய ரூமோடைய டெம்பரேச்சரை மினிமம் ஒரு 1 to 2 டிகிரிஸ் சரிப்படுத்தி தரும். உங்க கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே அந்த செடிகளை அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஆக்சிஜன்ஸ் நம்மளுக்கு உதவி செய்யும். ஸோ நீங்க நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வெளியில இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க ஏசி போட்டே ஆகணும் அப்படின்னம்னா ஒரு 2 hours ஒன்ஸ், ஒரு இஃப் பாசிபிள் நீங்க நைட் தூங்குறப்போ இது எழுந்து பண்ண முடியாது, அட்லீஸ்ட் ஏர்லி மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறமா சில கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். அதை நான் நெக்ஸ்ட் இதுல சொல்லித்தரேன். ஸோ அடுத்த விஷயம், நம்மளுடைய உடம்பு சூரிய வெளிச்சத்துக்கு எவ்வளவு நேரம் படுது அப்படின்னம்னா அதுவும் இன்னைக்கு கொஸ்டின் தான். நம்ம எல்லாருமே சூரியனை வந்து ஒரு விரோதமா பாக்குறோம். அதோடைய வந்து அந்த சூரிய வெளிச்சத்தை வந்து நம்ம தாங்கிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா நான் சொல்றது வந்து ஷேட் சன்லைட். நான் வந்து டைரக்ட் சன்லைட்ல இருக்கக்கூடிய யூவி ரேஸோ அல்லது ஐஆர் ரேஸோ நம்மளுக்கு வேண்டாம். வி வில் பிளான் ஷேட் சன்லைட். நல்ல ஒரு இளம் காலை அல்லது மாலை நேரத்துல வரக்கூடிய சூரிய கதிர்கள். அந்த சூரிய கதிர்கள் நம்மளோட உடம்புல படுறது மூலமா நம்ம பாடியோட இம்யூனிட்டி எக்ஸலண்டா இம்ப்ரூவ் ஆகும். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து மிக ட்ரெஸ்ஸஸ் பாத்தீங்க அப்படின்னம்னாலும் நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வந்து இன்னைக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லையே நிறைய பேர் நினைக்கலாம். அதை வாஷ் பண்றது, ஸ்டார்ச் பண்றது. ஸோ வி யூஸ் மோர் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் என்ன பண்ணும், சன்லைட்டை உள்ள விடாது, பாடியை வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட் அதிகப்படுத்தும். ஸோ இட் இஸ் நாட் குட் ஐடியா. ஸோ சன்லைட் நல்லா எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு நல்ல காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணிட்டு காலையில ஒரு குறைஞ்சபட்சம் 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம், சாயங்காலம் அதே மாதிரி வாய்ப்பு இருந்தா 15 இருந்து 20 நிமிஷம் நல்ல சூரிய வெளிச்சம் படுற மாதிரி நீங்க உங்க பாடி எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா உங்க பாடியில விட்டமின் டி, கால்சியம், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், லைஃப் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பல நன்மைகள் இம்ப்ரூவ் ஆகும். கொலஸ்ட்ரால் குறையும், ஹார்ட் அட்டாக் வராது, எந்த பிளட்லயும் பிளாக்கேஜஸ் வராது, தைராய்டு இஷ்யூஸ் குறையும், மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நீங்க அதுக்காக ஒதுக்கலாம். அடுத்ததா ஸ்பேஸ் எனர்ஜி. இப்போ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருந்தா தான் அது அலோவ் ஆகும். இப்ப நம்மளுடைய உடலையும் அந்த ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்றதுக்கு மனசு ரொம்ப அற்புதமா உதவி செய்யும். பிஎம்சி அன்பர்கள் எல்லாரும் அந்த வேலையை ரொம்ப அழகா பண்றீங்க. ஏர்லி மார்னிங் நீங்க தியான பயிற்சி பண்றீங்க. இந்த தியான பயிற்சியில உங்களுடைய பாடியை சுத்தியும் ஒரு அற்புதமான ஒரு ஆறாவையும் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் நம்மளுடைய ஒவ்வொரு செல்ஸ்குள்ளேயும் இருக்கிற அந்த வேக்யூல்ஸ் நீங்க மெடிடேஷன் பண்றப்ப எக்ஸ்பேண்ட் ஆகிறதா இன்னைக்கு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்க தியான பயிற்சி பண்ணையில, அதே மாதிரி யோக பயிற்சிகள், அல்லது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்போ, எப்ப நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்களோ அந்த சமயத்துல இந்த ஸ்பேஸ் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும். வி கால் திஸ் இஸ் ஹாப்பி ஹார்மோன்ஸ். நீங்க எப்பெல்லாம் சோகமா இருக்கீங்களோ அல்லது ரொம்ப பயப்படுறீங்களோ அல்லது டென்ஷன் ஆகுறோம், கோபப்படுறோம், அது நம்மளுக்குள்ள வந்து ஒரு இரிட்டேஷன் ஆகுது, ஸோ அந்த சமயங்கள் எல்லாம் நம்மளுடைய பாடியில அந்த ஸ்பேஸ் எனர்ஜி குறைய ஆரம்பிக்கும். வி கால் திஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்டியூஸ்ட் டிசீசஸ். நம்ம யோக பயிற்சியிலையும் இயற்கை மருத்துவத்திலையும் வந்து நோய்களை வந்து 2 விதமா பாக்குறோம். ஒண்ணு வந்து ஆதிஜ வியாதி, இன்னொன்னு அனாதிஜ வியாதி. ஆதிஜ வியாதி அப்படின்னம்னா மைண்ட் பார்ன் டிசீசஸ், மனதின் மூலமாக வரக்கூடிய சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் சொல்லுவோம். அனாதிஜ வியாதினா அனாதியா வர்றது. மேபி ஒரு பாம்பு கடிக்கலாம், அல்லது பூரானோ தேலோ கடிச்சிருக்கலாம், ஆறு விச ஜந்துக்கள் ஏதாவது நம்மளை தீண்டி இருக்கலாம். இயற்கை சீற்றங்கள், பௌதீக காரணங்கள், அதாவது நம்மளுடைய புவியியல் சார்ந்த இயற்கை சீற்றங்களா இருக்கலாம். இதனால வரக்கூடிய நோய்கள் எல்லாமே அனாதிஜ வியாதி. ஆனால் நம்மளுக்கு வரக்கூடிய வியாதிகளை 97% இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 97% மைண்ட் பார்ன் டிசீசஸ். வெறும் 3% தான் அனாதிஜ வியாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுல இந்த 97% நோய்கள் மனசிலிருந்து வர்றதுனால நம்ம பண்ணக்கூடிய இத்தனை விஷயங்களும் இந்த 97% வியாதிகளை தடுக்க வல்லவை. வெரி ஹாப்பி பாயிண்ட் திஸ் இஸ். ஸோ எவ்வளவு தூரம் நம்ம மைண்டை ஹாப்பியா வச்சுக்கிறோமோ, ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறோமோ, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறோமோ, தட் இஸ் அவர் சீக்ரெட் ஆஃப் லைஃப். அதன் மூலமா உங்களுடைய ஸ்பேஸ் என்ஹான்ஸ் ஆகும்.
ஸ்பேஸ் அதிகமாச்சுன்னா நிறைய பிராணசக்தியை நீங்க உள்ள இன்ஹேல் பண்ணுவீங்க. பிராணசக்தி, இந்த உயிர் சக்தி நம்ம உடம்புக்கு சர்ப்ளஸா நிறைய கிடைச்சது அப்படின்னம்னா கட்டாயமா நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே சூப்பர்பா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதோடைய கழிவுகளை வெளியில தள்ளும், நல்ல நியூட்ரியன்ட்டை டைஜஸ்ட் பண்ணும், நியூ செல் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பாடியிலையும் மனசுலையும் ஸ்பேஸ் இருக்கிறது. ஸோ நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுக்கு நம்ம தியான பயிற்சி பண்றோம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்கு we have a daily detox activities. நம்மளுடைய உடம்புல வந்து கழிவுகள் தினசரி வெளியில போறதுக்கு கடவுள் அதுக்கான இயற்கையாவே வழிமுறைகள் கொடுத்திருக்கிறார். முதல் வழிமுறை பாத்தீங்கன்னா திட கழிவுகள் வெளியில தள்ளக்கூடிய மலக்கழிவு, மலம் வெளியாகக்கூடியது. ஃபர்ஸ்ட் நம்ம காலைல எந்திரிச்சோன்னு நல்ல மலம் வெளியாகணும். அடுத்தது திரவ கழிவு, யூரின், ஜலம், யூரினா வெளியில போகணும், சிறுநீரா வெளியில போகணும். அடுத்த விஷயம் வியர்வையாக வெளியேற வேண்டும். நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னம்னா நம்ம தோல். அந்த தோல் வழியா வியர்வையாக வெளியேறிடுச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய உடம்பு சுத்தமாக இருக்க முடியும். அடுத்த விஷயம் வாயு கழிவுகள், நம்மளுடைய பிரீதிங் மூலமா வெளியில போகுது, அல்லது நம்ம ஏப்பம் வருது, அல்லது மலவாய் வழியா பிரியக்கூடிய காற்று. ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில போறப்போ நம்ம உடம்பு பியூரா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கழிவுகள் முழுசா வெளியில போகுதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை என்னுடைய மலம் நல்லா கழியல அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு அசதியாக இருக்கும். நம்மளுடைய ரத்தத்துல கழிவுகள் முழுமையாக வெளியில போகல அப்படின்னம்னா நம்மளுடைய பாடி பயங்கர டயர்ட்னஸ் இருக்கும். எனக்கு எந்த வேலை பண்றதுக்குமே இஷ்டம் இருக்காது. ஒரு சமையல் பண்ணி முடிச்சுட்டு போய் படுத்துக்கலாம். ஆர் சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணா கூட டயர்ட்னஸ் இருந்து நான் ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு கம்பல்ஷன்ல பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆசையா ஆர்வத்தோட என்ஜாய்மெண்டா பண்ண தோணாது. ஸோ இது வந்து எனர்ஜி லெவல். ரெண்டாவது, நம்முடைய வாயில சுவாசம் வந்து வாடை அடிக்கும். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் வாயில வந்து வாடை அடிக்குது. ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ்ட்டை மாத்துவோம் அல்லது பிரஷ்ஷை மாத்துவோம், ஆர் சம் மவுத் வாஷ் பண்ணிப்போம். பட் நம்ம வாயில வரக்கூடிய இந்த வாடை நம்மளுடைய குடல்ல இருந்து வரக்கூடிய வாடை. நம்ம பல நாள் கழிவுகள் சிறுகுடலுக்குள்ள, பெருங்குடலுக்குள்ள, வயிற்றுக்குள்ள தேங்கி அந்த கழிவுகள் மேல கேஸா வரப்ப புட்ரிஃபிகேஷன், அதாவது புட்ரிஃபை ஆகுறது அப்படின்னம்னா நொதிச்சு போறது. அந்த கழிவுகள் நொதிச்சு போய் நம்மளுக்கு மேல வந்து கேஸா மேல வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தயிரை வந்து நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் மூடி வச்சிட்டீங்க அப்படின்னம்னா அது நொதிச்சு போய் அந்த தட்டத்தையும் மேல தள்ளி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறாவிடில் அந்த கழிவுகள் நொதிச்சு கேஸ் ஃபார்ம் ஆகி நம்ம ஹோல் பாடிக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால வாய் வழியா வரும். நிறைய பேர்த்துக்கு அக்குல்ல நம்மளுக்கு வரும். உடனே நம்ம அதுக்கு வந்து பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா பட் ட்ரூலி ஸ்பீக்கிங் இந்த வாடை அப்படிங்கிறது நம்ம உள்ள இருக்கக்கூடிய உடலுடைய ஸ்டேட்டஸ். ஸோ இதுக்கு நம்ம பாடியை பியூரிஃபை பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த வாயில வரக்கூடிய வாடையாகட்டும் அல்லது அக்கல்ல வரக்கூடிய வாடையாகட்டும் நம்ம பாடி ஓடர் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது வந்து மூணாவது சிம்டம். ஃபர்ஸ்ட் சிம்டம் எனர்ஜி லெவல், ரெண்டாவது வந்து வாயில வரக்கூடிய துர்நாற்றம், அடுத்து வியர்வை துர்நாற்றம் எடுக்கிறது, நாலாவது விஷயம் வந்து மலச்சிக்கல். மலம் வந்து கம்ப்ளீட்டா போக முடியாம ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்கும். யூரின் போறதுல சம்டைம்ஸ் எரிச்சல் இருக்கும் அல்லது அரிப்பு இருக்கும். நம்ம பாடியில வந்து அங்கங்க திட்டுக்கள் வரும். ஸ்கின்ல வந்து அங்கங்க ஒயிட் டாட்ஸ் வருது, ஆர் பிளாக் டாட்ஸ் வருது, இச்சிங் வருது. இது எல்லாமே இந்த கழிவுகள் தேக்கம். இதோட சேர்ந்து நம்ம மைண்ட்லயும் இதோட இம்பாக்ட் இருக்கும். அடிக்கடி இரிட்டேஷன் வரும், தலைவலி வரும். நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யறப்போ மனசு வந்து அதுக்கு அக்செப்டன்ஸ் இருக்காது. மைண்ட்ல வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நம்ம உடம்புல கழிவுகள் இருந்துச்சுன்னா வில் ஹாவ் அ மோர் நெகட்டிவ் தாட்ஸ். நிறைய வந்து நம்மளுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய தடங்கள் வந்து ப்ராகாஸ்டினேஷன் சொல்லுவோம், தள்ளி போடுறது, தடைகள் ஏற்படுத்திக்கிறது. ஸோ இது எல்லாமே இந்த கழிவுகள் இருக்கிறதுனால நம்ம மனசுலையும் உடலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஸோ இதை சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்மால் ஒரு ட்ரிங்க் நம்ம அதை தெரிஞ்சுக்க போறோம். இந்த ட்ரிங்க் நம்ம குடிச்சோம் அப்படின்னோம்னா முதல்ல நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் நம்மளுடைய உடம்புடைய செரிமான மண்டலத்தை முழுமையாக சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்க். ஏன்னா இன்னைக்கு வந்து மலச்சிக்கல் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. இந்த மலச்சிக்கல் இதைய நீக்கிறதுக்கான ஒரு ட்ரிங்க் நம்ம காலையில செய்து சாப்பிட போறோம். இந்த ட்ரிங்க் வந்து நெல்லிக்காய் ஜூஸ்.
இந்த நெல்லிக்காய் ஜூஸ், ஆம்லா ஜூஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜூஸ். இந்த நெல்லிக்கனியை வந்து அதியமானுக்கு வந்து ஔவையார் கொடுத்தது, இதெல்லாம் நம்ம கதைகள்ல படிச்சிருப்போம். நம்மளுடைய இதுல வந்து படிச்சிருப்போம், இதிகாச கதைகள்ல படிச்சிருப்போம், புராண கதைகளா. ஆனா இது எல்லாமே நம்மளுடைய லைஃபுக்கு அப்ளை பண்ணிக்கணும். இதை வந்து ஒரு கதையா விட்டுறாம, இது வந்து அவ்வளோ ஒரு சாகாவரம் கொடுக்கக்கூடிய கனின்னு சொல்லிட்டு வந்து ஔவையார் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கனி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கனி. அந்த கனியில வந்து இன்னைக்கு சயின்டிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் சி அதிகமா இருக்கு. அதுல வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு, பாடிக்கு பியூட்டிஃபிகேஷன் கொடுக்கும், அதிகமான அல்கலினிட்டி இருக்கிறதுனால கிளீனிங் பண்ணும். இது என்னோட நிறைய யூடியூப் வீடியோஸ்ல இதை பத்தி நிறைய நான் பேசியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் அதோடைய ப்ரொசீஜர் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு ஒரு 2 நெல்லிக்காய் மீடியம் சைஸ்ல எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காயை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய அந்த விதையை எடுத்துட்டு நீங்க அதைய வந்து இஞ்சி அண்ட் இதுல வந்து புதினா இலையை போட்டு மிக்சியில வந்து ஒரு 50 ml தண்ணி மட்டும் விட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சு அது கூட மறுபடியும் 150 ml தண்ணியை சேர்த்து அதைய வடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா உங்க ஜூஸ் ரெடி. இந்த ஜூஸோட சால்ட் அல்லது பெப்பர் உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய ஜூஸ் ரெடியா இருக்கு. ஸோ இந்த ஜூஸை எப்படி குடிக்கணும் அப்படின்னம்னா திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், இந்த ஜூசஸ் எல்லாமே இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் அப்படின்னம்னா டேஸ்ட்லெஸ்ஸா இருக்குதுன்னு நினைச்சிட்டு கடன்னு அண்ணாந்து விடுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு வாயும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 25 ml, இப்போ இந்த இது பாத்தீங்க அப்படின்னம்னா 250 ml வந்துடும். 50 ml நீங்க வாட்டர் ஆட் பண்ணிருக்கீங்க, நெல்லிக்காய் ஜூஸ் பிளஸ் 150 ml to 200 ml தண்ணி ஆட் பண்ண போறீங்க. ஸோ டோட்டலி யூ வில் கெட் 250 ml நெல்லிக்காய் ஜூஸ். இதைய ஒரு 25 ml நீங்க வாயில விட்டு அதையே ஒரு 1 minute நல்லா ஸ்விஸ் பண்ணும். அந்த மாதிரி நல்லா வாயில கொப்பளிச்சு அதுக்கப்புறம் விழுங்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் 10 minutes. 1 glass ஆஃப் ஜூஸை குடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்படி குடிச்சீங்க அப்படின்னம்னா உங்களுடைய ஒரு அடுத்த 15வது நிமிஷத்துல உங்களுடைய பவல் மூவ்மெண்ட் நல்லா கம்ஃபர்டபுளா உங்களுக்கு மோஷன் போக முடியும். உங்களுடைய முழுமையாக மலம் உங்களுடைய குடல்ல இருந்து வெளியேற முடியும். ஸோ இது மேபி ஒரு 3 to 5 days ஆகலாம், 1 week எடுக்கலாம் இது பழக்கத்துக்கு ஏற்படுத்திக்கிறதுக்கு. பட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஜூஸ். இந்த ஒரு ஜூஸ் எடுக்கிறது மூலமா ஹோல் சிஸ்டம், உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் முழுசுமே கிளீன் ஆக முடியும். இதுல யாருக்காவது சளி தொந்தரவு இருக்கு ஆர் எனக்கு சில்னஸ் எனக்கு ஒத்துக்காது, நெல்லிக்காய் ஒத்துக்காது அப்படின்னம்னா ஹாட் வாட்டர்ல குடிக்கலாம். நீங்க வந்து பச்சை தண்ணி யூஸ் பண்றதுக்கு பதிலா சில்னஸ் இருக்குது அப்படின்னா ஹாட் வாட்டர் பயன்படுத்தி இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். திஸ் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஜூஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்காவது நெல்லிக்காய் ஒத்துக்காது அப்படின்னம்னா மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் அடுத்த செஷன்ல வந்து அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்லித்தரேன். ஸோ மார்னிங் ஒரு ஸ்மால் இன்னைக்கு வந்து ஒரு பழக்கத்தை நம்ம மனசுல பதிய வச்சுக்கலாம். காலையில எழுந்த உடனே ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க், கழிவு நீக்க ஜூஸ், நச்சு நீக்க ஜூஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ட்ரிங்க் குடிக்கிறது மூலமா நம்மளுடைய உடம்புல இருக்கிற கழிவுகளும் வெளியில போகும். அதே சமயம் நைட் ஃபுல்லா நம்ம சலைவா உள்ள போகாததுனால நம்மளுடைய ஹோல் ட்ராக்ட் ட்ரையா இருக்கும். ஸோ அந்த ட்ரைனஸ் போய் லூப்ரிகேட் ஆகி ஹைட்ரேட், அதாவது நீர்ப்பதம் கிடைச்சு நீங்க அடுத்து வரக்கூடிய உணவை செரிமானம் பண்றதுக்கு அந்த டைஜஸ்டிவ் ஜூஸையும் என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இன்னைக்கு என்னுடைய நோக்கம் உங்களுக்கு வந்து உங்களுடைய உடல் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களினால் ஆனது. இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம சூக்ஷ்மா நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ஆனா இதையே நம்ம பலப்படுத்திக்கிறதுக்கு பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளணும். காத்தோட, மண்ணோட, ஆகாயத்தோட, சூரிய வெளிச்சத்தோட, நல்ல மழை நீர், அதாவது உயிருள்ள நீரோட தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் கான்செப்ட். 2வது விஷயம், நம்மளுடைய உடம்புல ஆகாயம் சக்தி, அதாவது வெற்றிடம் இருந்ததுன்னா மட்டும்தான் பிராணசக்தி உள்ள நுழைய முடியும். இந்த பிராணசக்தி இருந்தா மட்டும்தான் இந்த உடல் அசைய முடியும். பிராணன் இல்லாத உடல் ஜடமா, சவமாக, பிணமாக மாறும். ஸோ இந்த உடல் உயிரோட இருக்கணும் அப்படின்னம்னா அதுக்கு வெற்றிடம் இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ த சீக்ரெட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது கிரியேட்டிங் த ஸ்பேஸ். நீங்க ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க, தியான பயிற்சி மூலமா பண்றீங்க. அதுக்கு அடுத்து சப்போர்ட்டிவா உடலை இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்கு கழிவு நீக்க பானம், ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் பத்தி நம்ம பேசியிருக்கோம், அதோட ப்ரொசீஜர் பத்தி பேசியிருக்கோம். இதுல ஏதாவது நம்மளுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னம்னா நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த அற்புதமான வாய்ப்புக்கு ஒன்ஸ் அகைன் ஐ வில் தேங்க் எவ்ரிஒன்.